ஹாய் எல்லாருக்கும் வணக்கம். திஸ் இஸ் மித்தாலி. வெல்கம் டு மித்தாலிஸ் கார்னர். இன்றைக்கி நான் வீடியோவில் ஷேர் பண்ண போகிறது என்னென்னா ஹவு டு மேக் DIY ஸ்டடி பிளானர். இதுக்கு தேவையான பொருள் கிளாஸ்மேட்டோட கலர் பென்ஸ் தான் எடுத்திருக்கேன். நீங்கள் உங்கள்கிட்ட இருக்க ஸ்கெட்ச் பென், கிளிட்டர் பென், ஸ்டிக் பென்ஸ் எது வேணால் எடுத்துக்கலாம். அண்ட் நான் ஹைலைட்டர்ஸ் எடுத்திருக்கேன். இது ஸ்டாபிலோ பாஸோட ஹைலைட்டர். இதோட ரிவ்யூ நான் சொல்லியிருக்கேன். ஸோ லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் தரேன். அண்ட் அடுத்து பார்த்தீங்கன்னா அப்சராவோட கலர் பென்சில்ஸ். பிளானர் பண்ண நம்மளுக்கு நோட் தேவை. ஸோ நான் கிளாஸ்மேட்டோட ஒரு நோட் எடுத்திருக்கேன். உங்கள்கிட்ட என்ன நோட் இருக்கோ நீங்கள் அதை எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் பென்சில், ஸ்கேல், ஷார்ப்னர், எரேசர், பென் எது வேணால் எடுத்துக்கலாம். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நான் ஆல்ரெடி ஸ்டடி பிளானர் 2021 எழுதிட்டு அதுக்கப்புறமா லீஃபோட தீம்லாம் பென்சிலில் அவுட்லைன் பண்ணி கொடுத்துருக்கேன். நான் இந்த வாட்டி கொஞ்சம் க்ரீனரியாக இருக்கலாம் அப்படி சொல்லிட்டு இந்த தீம் போயிருக்கேன். உங்களுக்கு என்ன தீம் பிடிக்குமோ அதை நீங்கள் சூஸ் பண்ணி வரைஞ்சிக்கலாம். இல்லை எனக்கு சிம்பிளாக இருந்தால் பிடிக்கும்னா நீங்கள் அப்படியே ஃபாலோ பண்ணிக்கலாம். நான் எப்பயுமே என்னோடய ஸ்டடி பிளானர் இப்படி தான் பண்ணுவேன். அந்த மெத்தட் தான் நான் இந்த வீடியோவில் ஷேர் பண்ணியிருக்கேன். இப்போ நான் மேலே இருக்க லீவ்ஸ்க்கும் கலர் பென்சில்ஸ் யூஸ் பண்ணி கலர் பண்ணுறேன். ஆல்ரெடி நம்ம பென்சில் அவுட்லைன் கொடுத்துருந்ததெல்லாம் எரேஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் கிளியர் லுக் கிடைக்கும். ஓவராலாக நம்மளோட ஃப்ரண்ட் பேஜ் இப்படி தான் இருக்குது. ரொம்ப சூப்பராக வந்திருக்கு. அடுத்த பேஜில் உங்களோட நேம் நீங்கள் எழுதிக்கலாம். நான் திஸ் பிளானர் பிலாங்ஸ் டு மித்தாலி அப்படின்னு எழுத போகிறேன். அடுத்த பேஜில் நான் ஒரு மோட்டிவேஷ்னல் கோட் எழுதியிருக்கேன். இது எனக்கு பிடிச்ச கோட். நீங்கள் உங்களுக்கு பிடிச்ச கோட் எழுதியிருக்கலாம். இஃப் இட்ஸ் ஹார்ட் இட்ஸ் ப்ராபப்ளி வொர்த் இட் எழுதிட்டு கீழே ஒரு குட்டி ரெயின்போ பிக்சர். இந்த பேஜில் ஜூலையோட மந்த்லி ஸ்ப்ரெட், மோட்டிவேஷ்னல் கோட்க்கு அப்புறம் ஜூலையோட மந்த்லி ஸ்ப்ரெட் நான் போட்டிருக்கேன். அண்ட் இது நம்மளோட எக்ஸாம், டெஸ்ட்டு, ப்ராஜெக்ட், அசைன்மெண்ட், டியூ டேட்ஸ்லாம் குறிக்க ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். மோஸ்ட்லி எல்லா பிளானர்ஸ்லுமே ஒரு மந்த்துக்கான மந்த்லி ஸ்ப்ரெட் கட்டாயமாக போடணும். ஸோ ஃபைனலாக ஜூலையோட மந்த்லி ஸ்ப்ரெட் போட்டாச்சு. நான் இப்படி தான் டிசைன் பண்ணி போட்டிருக்கேன். கீழே கீஸ் எழுதியிருக்கேன். கீஸில் நான் ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு சிம்பிள் கொடுத்துருக்கேன். எக்ஸாம், ஹாலிடேஸ், ப்ராஜெக்ட் அண்ட் அசைன்மெண்ட், டெஸ்ட்டுக்கு. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் எனக்கு 9 ஒரு எக்ஸாம் இருக்குன்னா நான் ரெட் கலரில் டாட் வச்சு பெருசாக மார்க் பண்ணிப்பேன். இந்த ஸ்ப்ரெட் பார்த்தோன்னே எனக்கு கண்டிப்பாக தெரிஞ்சிடும். அடுத்து என்னோடய சப்ஜெக்ட்ஸ் எழுதியிருக்கேன். எனக்கு 5 சப்ஜெக்ட் தான். உங்களுக்கு எத்தனை சப்ஜெக்ட் இருக்கோ நீங்கள் எழுதிக்கலாம். 5 சப்ஜெக்ட்க்கும் நான் 5 கலர் கொடுத்துருக்கேன். இப்போ தமிழ் எக்ஸாம் தான். நீங்கள் பிங்க் கலர் ப்ளஸ் அந்த எக்ஸாமுக்கான ஒரு குட்டி மார்க் அந்த குறிப்பிட்ட டேட்டில் போட்டிங்கன்னா உங்களுக்கு பார்க்க ஈஸியாக இருக்கும். நெக்ஸ்ட் நம்ம ஜூலையோட கோல்ஸ்க்கு வந்தாச்சு. இதில் நார்மலாக செட் பண்ணுற மாதிரி நீங்கள் கோல்ஸ் செட் பண்ணக்கூடாது. உங்களோட ஸ்டடி கோல்ஸ் மட்டும்தான் இந்த பிளானரில் எழுத போகிறீங்க. எனக்கு 5 சப்ஜெக்ட்ஸ் இருக்கிறதுனால 5 சப்ஜெக்ட்க்கும் நான் ஒரு கோல் வச்சுருக்கேன். அதை தான் இங்கே எழுதியிருக்கேன். இயல் 6ல் இருக்க சிறுவினா, நெடுவினால நான் ஃபுல்லாக படிக்கணும் அப்படின்னு நான் எழுதியிருக்கேன் ஜூலைக்கான கோல்ஸில். அடுத்து இங்கிலீஷில் யூனிட் 3, 4 ஃபுல்லாக முடிக்கணும் அப்படின்னு எழுதியிருக்கேன். மேக்ஸில் எக்ஸசைஸ் 3.4, 3.5, 3.6 வித் எக்ஸாம்பிள் சம்ஸ் போடணும். அடுத்து சயின்ஸில் எனர்ஜி அண்ட் ஆப்டிக்ஸ் சாப்டர் 2 முடிக்கணும். ஹிஸ்ட்ரியில் லெசன் 3, அப்புறம் ஜியோகிராஃபி 4, எக்கனாமிக்ஸ் 1, 2. மந்த்லி கோல்ஸ்க்கு அப்புறம் நம்மளோட டைம் டேபிள் ரொம்ப முக்கியம். உங்களுக்கு என்ன டைம் டேபிளோ அதை எழுதிக்கோங்க. நான் இங்கே என்னோடய டைம் டேபிள் எழுதிட்டு ஒரு குட்டி கோட் எழுதியிருக்கேன்.
டைம் டேபிளுக்கு அப்புறம் நான் வீக்லி கோல்ஸ் எழுதியிருக்கேன். வீக்லி கோல்ஸ் வந்து நான் நார்மலாக தான் போட்டிருக்கேன். 1லேருந்து 3 அப்புறம் 4லேருந்து 10. இந்த டேட்குள்ளே நீங்கள் என்னென்ன படிக்கணும் அப்படின்றத சூஸ் பண்ணி நீங்கள் எழுதி வச்சுக்கணும். உங்களோட கோல்ஸ் எப்பயுமே வந்து ரியலிஸ்டிக்காக இருக்கணும். ரியலிஸ்டிக்கானா நீங்கள் வந்து படிக்கக்கூடியதாக இருக்கணும். இப்போ பாருங்கள், ஃபஸ்ட் வீக்கில் 3 நாள் தான் இருக்குது. அந்த 3 நாளில் நீங்கள் என்ன படிக்க முடியுமோ அதான் எழுதணும். அங்கே போய்ட்டு நீங்கள் ஒரு சாப்டர் ஃபுல்லாக முடிக்கணும் அப்படி எழுதக்கூடாது. வீக்லி கோல்ஸ்க்கு அப்புறம் நான் வந்து மந்த்லி ஸ்ப்ரெட் எழுதியிருக்கேன். அதாவது கொஞ்சம் பெருசாக இருக்கும் மந்த்லி ஸ்ப்ரெட். ஒரு டேஸ்க்கும் ஒரு பாக்ஸ் இருக்க மாதிரி எழுதியிருக்கேன். இங்கே வந்து நீங்கள் அன்னன்னைக்கு என்ன படிக்கணும் அப்படின்றத எழுதி வச்சுக்கலாம். ஸோ தட் உங்களுக்கு பார்க்கும் போது ஈஸியாக இருக்கும். அண்ட் நீங்கள் முடிச்சோடனே அதை வந்து டிக் ஆஃப் பண்ணிக்கலாம். அடுத்து எக்ஸாம் டெஸ்ட் மார்க்ஸ் எழுதியிருக்கேன். எப்படி இருந்தாலும் எல்லாருக்குமே 1 மந்தில் ஒரு எக்ஸாமாவது இருக்கும், இல்லை ஒரு குட்டி டெஸ்ட்டாவது இருக்கும். அதில் இருக்க மார்க், அதுக்கப்புறம் இதில் நீங்கள் என்னெல்லாம் தப்பு பண்ணீங்களோ, என்னெல்லாம் இம்ப்ரூவ் பண்ணணும் அடுத்த வாட்டி. இப்போ சில பேர் 1 வேர்ட்ஸில் தப்பு பண்ணியிருப்போம், 2 மார்க்ஸ் 5 மார்க்ஸ் எதெல்லாம் படிக்கணுமோ அதெல்லாம் நீங்கள் நோட் பண்ணிக்கலாம். ஃபைனலாக நம்மளோட ஸ்டடி பிளானர் இப்படி தான் வந்திருக்கு. நான் ஓவராலாக உங்களுக்கு காமிக்கிறேன். நான் சொல்கிற டிப் என்னென்னா, முடிஞ்ச அளவுக்கு மோட்டிவேஷன் கோட் ஒவ்வொரு பேஜ்லேயும் இன்க்ளூட் பண்ண பாருங்கள். அதை பார்க்கும் போதெல்லாம் நம்மளுக்கு படிக்கணும்னு தோணணும். கண்டிப்பாக இதை மாதிரி ஒரு பிளானர் ட்ரை பண்ணுங்கள். இப்படி பண்ணிங்கன்னா உங்களுக்கு படிக்க ரொம்ப ஈஸியாக இருக்கும். உங்களோட எக்ஸாம்ஸ்லேயே வந்து நீங்கள் நல்ல மார்க் ஸ்கோர் பண்ணலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா மித்தாலிஸ் கார்னருக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்து என்ன வீடியோ வேணுன்றதை கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். நான் ஃப்யூச்சரில் அந்த வீடியோவை அப்லோட் பண்ணுவேன். அண்ட் இதில் உங்களுக்கு எந்த ஸ்ப்ரெட் ரொம்ப பிடிச்சிருக்கு, இந்த பிளானரில் எந்த பார்ட் ரொம்ப பிடிச்சிருக்குன்றதையும் கமெண்ட் பண்ணுங்கள். இது வரைக்கும் இந்த வீடியோ பார்த்ததுக்கு தேங்க்யூ.